எம் ஆண்டவரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆறுதலாகும் எம் இறையவனே உமக்கே ஆராதனை, ஆறுதலாகும் எம் இறையவனே உமக்கே ஆராதனை. ஆதரவாகும் எம் இறைமகனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரவணைக்கும் எம் நல்லவரே உமக்கே ஆராதனை, அரவணைக்கும் எம் நல்லவரே உமக்கே ஆராதனை. அகிலம் ஆளும் எம் வல்லவரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. துயரம் என்ற போது துணையாய் வந்த தெய்வமே, துன்பத்துயரம் என்ற போது துணையாய் வந்த தெய்வமே, உள்ளம் நொறுங்கி உடையும் வேளை உன்னை தேடி ஓடி வந்தேன். கருணை தெய்வமே, கரங்கள் தாருமே, கருணை தெய்வமே, கரங்கள் தாருமே. காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே.
நீளத்தில் நடத்தினாய். கடலை அடைய துடிக்கும் ஆராய் உந்தன் வழியில் நடக்க வந்தேன். உடனே வாருமே, உதவி தாருமே. உடனே வாருமே, உதவி தாருமே. காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலம் தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 15 இறைச்சொற்றொடர்கள் 29 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயா கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார். அப்பொழுது பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும், பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார். அதற்கு சீடர்கள் அவரிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான அளவு உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து அவர்களிடம், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, சில இடங்களிலே திருச்சபையிலே புனித பார்பரம்மாளின் திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். நம்முடைய வாழ்த்துக்களையும் சுபங்களை உரித்தாக்கி கொள்கிறோம். இடி மின்னலுக்கு பயந்து நடுங்கிய மக்களை எல்லாம் காப்பாற்றிய பரிந்துரை இவளுடையது என்பதுதான் திருச்சபையினுடைய போதனை. இடி மின்னலை போன்ற துன்பங்கள், துயரங்கள், கலகங்கள், நோய்கள் நம்மை நெருக்கின்ற பொழுது இவருடைய பரிந்துரைகளை தேடி வருகின்றவர்களுக்கு நிச்சயமாக அருள்வரங்கள் உண்டு என்ற உறுதிப்பாட்டை இந்த திருவிழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. உடல் நோய், மனநோய், இந்த 2 பாதிக்கப்பட்டவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை உண்டா என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். உடல் நோய் மற்றும் மனநோயை நாமே குணப்படுத்த முடியும் என்பதை இறைவார்த்தை சொல்கிறது. திருவுலகத்தில் உள்ள 2 வார்த்தைகளை நாம் பயன்படுத்தினால் நம் உள்மன காயங்கள், வெளிமன காயங்கள் மற்றும் அனைத்து நோய்களும் குணமாகும் என்ற ஒரு நம்பிக்கை தருகிறது. ஒன்று, நம்பிக்கையோடு அல்லது எதிர்நோக்கோடு தாவீதின் மகனே இறங்கும் என்று சொல்லுவது. வெறும் வார்த்தையால் சொல்லுவதல்ல, நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு நடக்கும் என்ற நம்பிக்கையிலே பற்றுறுதியிலே சொல்லுவது. ஏற்கனவே நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் இயேசுவை நோக்கி, தாவீதின் மகனை எனக்கு இறங்கும் என மன்றாடும் போது அவர் அற்புத சுகங்கள் அளிக்கிறார். இந்த வார்த்தை கடவுளின் பேரிரக்கத்தை பெற்று தருகிறது. கொடிய நோய்களுக்கும் விடுதலை தருகிறது, கடன் தொல்லைகளுக்கும் விடுதலை தருகிறது. 2வது, உம்மால் மட்டுமே முடியும் என்ற வார்த்தைகள். கடவுளினால் மட்டுமே எல்லாம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறதா இருந்தாலும் சரிதான். மனுஷங்களால நடக்க முடியாததெல்லாம் கடவுள் தான் செய்ய முடியும், கடவுள் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு அசையாத நம்பிக்கை. இயேசுவே உம்மால் மட்டுமே எனக்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தை இந்த உயிரளிக்க வல்லது. ஆண்டவரின் சர்வ வல்லமை இங்கே எடுத்துரைக்கப்படுகிறது.
இந்த வார்த்தையை சொல்லும் போதே நோயிலிருந்து விடுதலை பெற்ற உணர்வு நமக்குள்ளே உண்டாகும். அன்புக்கினியவர்களே, நாமும் பல வகைகளிலே பல கலக்கங்களோடு, துன்பங்களோடு, நோய்களோடும், கடன் துயரங்களோடும், வேதனைகளோடு இருக்கின்ற வேளைகளிலே தூய பார்பரமாளுடைய பரிந்துரையை நாடுவோம், தேடுவோம். பல மக்களை எல்லாம் காப்பாற்றிய அதே புனிதை நம்முடைய வாழ்க்கையிலும் நம் மீது இரக்கம் கொண்டு நமக்காக கடவுளத்திலே பரிந்து பேசி கடவுளின் கனிவையும் பாதுகாப்பையும் பெற்று தந்து இறைகிற கலங்குகிற இந்த உலகத்தை நலமாக்குகிற சூழலே அந்த அன்னையை நாம் தேடுவோம். இரண்டாவதாக, நமக்கு கிடைக்க பெற முடியாத ஒரு குணப்படுத்துதல் நிச்சயமாக கடவுளால் மட்டுமே நடக்கும் என்று நம்புவோம். இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த வாரம், இல்லைன்னா அடுத்த மாதம், இல்லைன்னா அடுத்த ஆண்டு நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலே நாம் முனைந்து செய்வோம். கடவுளுடைய மையமாய்த்து ஆண்டவருடைய ஆவி எப்படி நம்மை வழிநடத்துகிறதோ அந்த திசையிலே நாம் செல்கின்றால், பயணித்தால் நிச்சயமாக இந்த தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், உம்மால் மட்டும்தான் முடியும் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிற பொழுது நமக்கு நிச்சயமாக நம்முடைய உடலிலே, உள்ளத்திலே, உணர்வுகளிலே, உறவுகளிலே நமக்கு இந்த நோய்கள் நீங்கி நலமுடன் வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, பலவித தேவைகள் நடுவே வருந்துகின்ற மக்களாக எங்கள் மீது இறங்கி, எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி, நாங்கள் நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய சூழ்நிலை எங்கள் மத்தியில் உருவாக்கும். அதற்கான அருளை தாரும் ஆண்டவரே. ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்த
இழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும்
என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள்விளையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் புனிதையே பார்வரம்மாளே, பணிந்து வந்தோம் உம் திருவடியில் பாதுகாப்பாயே. அம்மா பாதுகாப்பாயே. எங்கள் புனிதையே பார்வரம்மாளே, பணிந்து வந்தோம் உம் திருவடியில் பாதுகாப்பாயே. அம்மா பாதுகாப்பாயே. இறைப்பற்று பொங்கிடவே இடிமின்னல் தனையே எளிதாய் கரம் தாங்கினீ. இறைப்பற்று பொங்கிடவே இடிமின்னல் தனையே எளிதாய் கரம் தாங்கினீ. எம்மையும் இதமாய் தாங்கிடுவம்மா, இறைப்பதம் இனிதாய் சேர்த்திடுவம்மா. எம்மையும் இதமாய் தாங்கிடுவம்மா, இறைப்பதம் இனிதாய் சேர்த்திடுவம்மா. எங்கள் புனிதையே பார்வரம்மாளே, பணிந்து வந்தோம் உம் திருவடியில் பாதுகாப்பாயே. அம்மா பாதுகாப்பாயே. அலைகளோடு போராடி அங்கலாய்க்கும் நேரத்திலே இனிதாய் கரை சேர்த்தீ. அலைகளோடு போராடி அங்கலாய்க்கும் நேரத்திலே இனிதாய் கரை சேர்த்தீ. வாழ்வில் வரங்கள் பல தந்திடுவம்மா, வளம் பெற்று வாழ்ந்திட வகை செய்யம்மா. வாழ்வில் வரங்கள் பல தந்திடுவம்மா, வளம் பெற்று வாழ்ந்திட வகை செய்யம்மா. எங்கள் புனிதையே பார்வரம்மாளே,
அம்மா பாதுகாப்பாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.